நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி ஆகட்டும், இல்ல சனி பெயர்ச்சி ஆகட்டும், இல்ல குரு பெயர்ச்சி ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு விவரமா இன்ட்ரஸ்டிங்கா வந்துட்டு அத பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கு நல்லது நடக்குமா? இப்போ குரு பெயர்ச்சி ஆகுது, ஸோ நமக்கு நல்லது ஏதாவது நடக்குமா? சனி பெயர்ச்சி ஆகுது, நமக்கு 7 சனி வருதா? இல்ல அது வரலையா? அதனால தொழில் வந்து நல்லா அமையுமா? இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்துட்டு நம்ம வந்து இந்த 3 பெயர்ச்சிகள் ஏன்னா இந்த 3 பெயர்ச்சிகள் மட்டும் தான் வருட கணக்குல இருக்கிற பெயர்ச்சிகள். அதனால இது 3த்தையும் வந்துட்டு ரொம்பவே வந்து சீரியஸா பார்ப்போம். ஆனா இதுல என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சி வந்துட்டு நம்மளுக்கு லக்னத்த வச்சு பார்க்கணுமா? இல்ல ராசிய வச்சு பார்க்கணுமா? அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சிம்ம லக்னம், மகர ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்துட்டு இப்போ சனி பெயர்ச்சி வந்துட்டு சிம்ம லக்னத்திலிருந்து பார்க்கணுமா? இல்லனா மகர ராசியிலிருந்து பார்க்கணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும். கரெக்ட்டுங்களா? நம்ம மூல நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலிருந்து பார்க்கறது தான் சரியான இது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலிருந்து பார்த்து ட்ரை பண்றாங்க. ஆனா வந்துட்டு அது அந்த அளவு சரியா வர்றதில்லன்ற உண்மை. மூல நூல்கள்ல சொன்னத நம்ம ஃபாலோ பண்றது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். அதனால நீங்க வந்துட்டு உங்களுடைய ராசி என்னவோ அத பொறுத்து குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இல்ல ராகு கேது பெயர்ச்சி வேற எந்த கிரக பெயர்ச்சியா இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிப்படி பார்க்கறது தான் சரியாக இருக்கும்.